இப்போ பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு அங்கேருந்து நான் சமைச்சிட்டு இருக்கும்போது வந்தாங்க. வந்துட்டு, "அம்மா உங்களுக்கு நான் டாஸ்க்கு வச்சுருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. "என்னப்பா?" அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு, "ஒரு 1 மணி நேரத்தில் 1 1/2 மணி நேரத்தில் சமைச்சு தர முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. "இவ்வளோ டிஷ்ஷா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமாம்மா, ஒரு டாஸ்க்குன்னு சொன்னாங்க." சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில் போய்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் வேறு டீ கேட்டாரா, சரி நான் அவருக்கு ஒரு டீயை போட்டுட்டு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையை வந்துட்டு அவிச்ச ஒரு அடுப்பில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி வெங்காயத்தை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நான் வெங்காயத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஏற்கனவே வெளியில் பற்ற வச்சுருந்தேன். அதை போய்ட்டு சரி சோத்தை போய் அடுப்பில் போட்டதில்லான்ட்டு அடுப்பில் போய் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுறேன்னா, இதை வந்துட்டு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், வெங்காயம் இது வந்து மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் வந்து ஒன்று தான், சேம் வந்துட்டு வெந்தயம் போட்டு தாளிக்கிறோம். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். நான் எதுவுமே வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக வந்துட்டு நிறைய மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு மீன் குழம்பு கருவாடு குழம்புக்கு வந்து நிறைய மசாலா ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு பிடிக்காது. ஏன்னா சொந்த ஊர் வந்துட்டு எனக்கு நாகப்பட்டினம் அப்படிங்கிறதுனால, நான் அந்த மீன் சம்மந்தமாகவே பிறந்ததுனால எனக்கு நார்மலாக பேஸாக வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி இதுதான் இது மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக வச்சுருப்பேன். அதுக்குள்ளே சோறும் வந்து அடுப்பில் இதாக இருந்துச்சு. அது மட்டும்தான் நான் ஜென்ரலாக போடுவேன். போடுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் அதான் போடுவாங்க. வேறு அந்த வேறு பேக்கெட் மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இது எல்லாமே ஹோம்மேடு மசாலாஸ் தான் எல்லாமே. மசாலா இல்லை, ஹோம்மேடு சில்லி பவுடர், ஹோம்மேடு கொரியண்டர் பவுடர், அவ்வளோதான். டர்மரிக் பவுடர் ஆஸ் யூஷுவல் கடையில் வாங்குறது தான். அதில் வந்துட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் ஃபிஷ்ஷை வந்துட்டு அலசிட்டேன். என்ன தான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே நம்ம மதுரையில் வந்து நான் இங்கே சமைச்சாலும் எனக்கு அங்கே நாகப்பட்டினத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு இங்கே கம்மியாகவே தான் இருக்குது. அதிகமாக அங்கே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் முட்டை வெந்துருச்சு. சரின்ட்டு முட்டையை பாயில் பண்ணதை எடுத்து அப்புறம் அதை பேக் பண்ணி அதை கொண்டு போய் வச்சுட்டு வர சொல்லிட்டேன் பாப்பாவை ஃபஸ்ட்டே. அப்புறம் முட்டையை போய்ட்டு அவங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு அடுத்தது வந்துட்டு மீன் குழம்புல பாதியை எடுத்து இந்த சைடில் புளி தண்ணியை ஊற்றி அதில் கருவாடும் மொச்சக்கொட்டையும் போட்டு அதையும் ரெடி பண்ணி அது ஒரு கருவாட்டு குழம்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா சரி நம்ம ஏற்கனவே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார தலைக்கறி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் வாங்கிட்டு வந்து அதே அவிய போட்டிருந்தேன் சோறு வெந்ததுக்கப்புறம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரத்த பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்துக்கு தேவையானது அது எல்லாத்தையும் நாங்கள் எப்போதுமே வந்துட்டு ரத்தத்துக்கும் சரி நண்டு குழம்புக்கும் சரி மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு தான் நண்டு கழுவவும் போவோம். ரத்தமுமே அப்படி தான். நாங்கள் மசாலாலாம் ரெடி பண்ணி எண்ணெய் சட்டியில் ரெடி பண்ணிட்டு தான் அதை வாஷ் பண்ணுறதுக்கு போகுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நான் ஆல்ரெடி இதில் சட்டியில் இது பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ரத்தத்தை கழுவிட்டு இதில் போட்டேன். ஃபைனலாக தேங்காய் துருவி நான் இறக்குறேன். சரி நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஃப்ரை பேனில் வந்துட்டு ஆயில் போட்டுட்டு கடலெண்ணெய் போட்டிருக்கேன். கடலெண்ணெய் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மேலே வந்துட்டு கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணி நான் ஆல்ரெடி அதை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த சைடில் ரசம் கொதிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமுமே வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். தாளித்து வந்துட்டு நான் அடுப்பில் எல்லாமே பண்ணியிருந்தேன். தலைக்கறி வாங்கினதுனால தலைக்கறியில் வந்துட்டு எப்போதுமே நாக்கு இது எல்லாமே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். காது எல்லாத்தையும் வெந்நீரில் போட்டு ஒரு தடவை சொக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துருவேன். அதைக்குமே வந்துட்டு ரசம் தாளித்து கொண்டு போய் நான் அடுப்பில் கொட்டிட்டு வந்துட்டேன். அது அங்கே கொதிச்சிட்ருக்கோம். அடுத்தது மட்டன் குழம்புக்குமே வந்துட்டு பேசிக் மசாலா தான்ப்பா, வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. பேசிக் வந்துட்டு நான் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் கூட நான் பவுடர் யூஸ் பண்ணலை. நான் நம்ம மஞ்சள் பொங்கச்சட்டியில் வச்சுருப்போம்ல மஞ்சள், அந்த மஞ்சளையே போட்டு தான் நான் அதை வந்து ரெடி பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி கீரை பொரியலுமே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரையும் உருகிட்டு அதையும் போட்டுட்டு நான் இது ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் அந்த தலைக்கறி வந்துட்டு நான் பேஸ் வந்து இப்போ கிண்டினதை கொண்டு போய் அடுப்பில் அங்கே போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது சரி சிக்கன் ரெடி பண்ணிடலாம், சிக்கன் வந்து கிரேவி டைப்பில் பண்ணுவோம், அதை ஃப்ரை தான் மீன் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா கிரேவி டைப்பில் பண்ணலான்னு சொல்லிட்டு இதிலே எல்லாத்தையுமே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மல்லி, அப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல்
கொரியண்டர் பவுடரில் சாரி சில்லி பவுடர் மட்டும்தான். எனக்கு கிரேவிக்கு வந்துட்டு கொரியண்டர் பவுடர் போட்டால் பிடிக்காது. ஸோ அஸ்யூஷுவல் சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் பொண்ணு தான் ஸ்டிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுப்பில் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அது ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு இதோட ஹெரிட்டேஜான டேஸ்ட் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தேன்னா அடுப்பில் சமைச்சு வச்சுப்பேன். ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையுமே நான் வந்து சமைச்சு வச்சுட்டேன். என் பொண்ணு தான் இதை ரிவீல் பண்ண போகிறாங்க. பாருங்கள், இது வந்துட்டு சிக்கன் கிரேவி அந்த அடுப்பில் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபைனல் அவுட்புட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து ஆனியன் ரைத்தா சும்மா போட்டேன் நான். ஆமாம், ஆனியன் ரைத்தா. அகெயின் பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னன்னு தெரில, குழம்பு ஏதோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது தலைக்கறி போட்ட குழம்பு. தலைக்கறியெலாம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். அதிகமாக இல்லை, நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டுக்காரருக்காக தான் பண்ணேன். அடுத்தது வந்துட்டு மட்டன் பொதுவாகவே நான் சாப்பிட மாட்டேன். ஷீ ஃபுட் தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஷீ ஃபுட் தான். இது வந்துட்டு ஃபிஷ் குழம்புன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் குழம்பு. அடுத்தது வந்துட்டு அடுத்த குழம்பு என்னது, முருங்கைக்கீரை பொரியல். கீரை பண்ண இல்லையா, அந்த கீரை பொரியல். இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணது ஆஸ் யூஷுவல். அடுத்தது இது ட்ரை ஃபிஷ் கருவாட்டு குழம்பு. அது அவங்க காட்டுறாங்க. ட்ரை ஃபிஷ்ஷு கருவாட்டு குழம்பு. கெயின் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருந்தேன், ரத்த பொரியல் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ரசம் அதான் காட்டிகிட்ருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து ரத்த பொரியல் அதுதான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து அந்த சட்டியில் போட்டு கிரேவி கிண்டனில் அந்த சட்டியில் போட்டு ஒரு சோறு ரெடி பண்ணேன். இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஞாபகம். ஸோ அதனால் இதை பசங்களுக்குமே நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் சாதம் ஃபைனலாக பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கலுக்கும் மறுநாள் வந்துட்டு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இது எல்லாத்தையும் முடிச்சது 11:15 ஆகிடுச்சுப்பா. அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எடுத்து வச்ச வீடியோ. அதேமாரி அதாவது இது வந்து நாங்கள் முன்னோர்களுக்கு படைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த நான்வெஜ் எல்லாமே வச்சு நாங்கள் முன்னோர்களுக்காக படைப்போம். எங்கள் வீட்டில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் இங்கே சிம்பிளாக பண்ணுறேன் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு டோட்டலாக வந்துட்டு 1 hour 20 மினிட்ஸோ 25 மினிட்ஸோ. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் டைம் காட்டியிருப்பேன், எண்டு பண்ணும்போதுமே வந்துட்டு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். அகைன் பார்த்திங்கன்னா நம்ம தெருவுக்கிட்டே வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்துட்டு டான்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, பையன் தான் வந்துட்டு சிங்கிச்சா பாட்டுக்கு ஆடியிருந்தார். அவர் ஃபஸ்ட் ப்ரைஸுமே வந்துட்டு வின் பண்ணியிருந்தார். சிங்கிச்சா கமல் சார் பாட்டுக்கு தான் ஆடியிருந்தாப்புல. அதனால் அதே மாதிரி நல்லா சாப்பிட்றது மட்டும்தான், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது மட்டும் டாஸ்க்காக இருக்கக்கூடாதுல்ல, ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதும் ஒரு டாஸ்க் தானே, அதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்றதுனால நான் வந்து அதை பண்ணியிருக்கிறேன். அதை பாருங்கள். இது போல் நான் வேறு மாதிரி ஏதாவது காணொளி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என் பையன் வாங்கின பரிசு 2மே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி.